ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் இன்னொரு எபிசோட் ஆகிய இயேசுவோடு பேசுகின்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய பெரிதான கிருபையில் இந்த கடைசி நாட்களை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டுடைய வருகை சீக்கிரமாக இருக்கும். இதை நாம் பகிரங்கமாக எல்லா இடங்களிலும் திருச்சபைகளை நம்ம அறிவித்து கொண்டு இருக்கிறோம். இது குறித்து அநேக எச்சரிப்பான செய்திகள் கிரேஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களுக்கு ஒளிபரப்பப்படுத்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய கிரேஸ் தொலைக்காட்சியின் நிறுவனராக இருக்கிற பெலிகிராம் ஐயா அவங்க அநேக காரியங்கள் இதை குறித்து இந்த காலகட்டத்தில் பேசி கொண்டு இருக்கிறாங்க. மற்ற எல்லா அநேக தேவதாசர்களும் பேசுகிறதான காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். அதோடைய ஆதாரபூர்வமாய் அநேகர் பேசி கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார். மாரநாதா சீக்கிரம் வாருமையா. அதனால் தேவ வசனத்தில் நம்ம நேரடியாக நம்ம கடந்து போகிறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதனால் 3வது வசனத்தை நம்ம பார்ப்போமானால் 26ஆம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது இங்கே வசனங்கள் இப்படியா சொல்லப்படுகிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வீர் என்பதாக ஆண்டுடைய வசனத்தில் வாசிக்கிறோம். ஜபிப்போம். நல்ல பிதாவே, இந்த காலநேரத்துக்காக நன்றி செலுத்தி இந்த வசனத்தை நாங்கள் இன்றைக்கு தியானிக்கிறோம். இந்த வசனத்தை இந்த காலநேரத்தில் ஆண்டவரே கேட்கிற நம்முடைய பிள்ளைங்க ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும். சமாதானம் கிருபை தயவுடைய பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகையினால தேவன் சமாதானத்தின் தேவன், the God of peace. அவர் சமாதானத்தை கொடுக்கிறவர். ஆகினாலே மத்தேயு சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் கூட வாசிக்கிறோம், சமாதானம் பண்ணுகிறவர் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல யோவான் சுவிசேஷத்தில் இயேசு சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்பதாக. அதனால் தேவன் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். இஸ் அ காட் ஆஃப் பீஸ். இன்னைக்கு சமாதானம் எங்கே தேவைன்னா, எந்த இடத்துல யுத்தம் இருக்குதோ, எந்த இடத்துல போராட்டம் இருக்குதோ அந்த இடத்துல சமாதானம் தேவை. அதனால் 2 நாட்டுக்கு யுத்தம் நடக்குது அப்படின்ன பட்சத்தில் ஒரு வெள்ளை கொடியை ஏற்றிடுவாங்கன்னா அங்கே சமாதானத்தை கைப்பிடிக்கணும், கையாளணும்னு சொல்லி அர்த்தம். சமாதானத்தை கையாளணும். குடும்பத்தில் இன்னைக்கு அநேக சமயத்தில் விவகாரங்கள் வேறுபட்டு சமாதானத்தை இழந்து போகிறாங்க. பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், கவலை, நெருக்கம், உபத்திரவ, பாடு, பரிதாபத்துக்குரிய ஒரு காரியங்கள், சமாதானத்தை இழந்து பொறுமையை இழந்து இன்றைக்கி குடும்பத்தில் அநேக பாதிப்புகளோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சில குடும்பங்களை பார்த்துட்டு பெற்றோர்கள் பிள்ளைங்க நிமித்தமாக சமாதானத்தை எழுந்துருவாங்க. தரித்திரமாக பிள்ளைங்க காரியங்களை செயல்படுவாங்க. அட்டகாசம் தாங்க முடியாது, சமாதானத்தையே எழுந்துருவாங்க. சொல்லுவாங்க, இந்த பிள்ளைங்க நிமித்தமாக எனக்கு சமாதானமே இல்லை. ஒவ்வொரு காரியமாக பெற்றோர்களுக்கு தலைகுனிவும் அவமானத்தை ஏற்படுத்துகிற ஒரு சூழ்நிலைகள். எனக்கு அருமையானவர்களே, இந்த காரணத்தில் பாருங்கள், வசனம் நம்ம இப்படியா சுட்டி காட்டுகிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். யாரெல்லாம் தேவனை பற்றி கொள்ளுகிறோமோ, யாரை தேவனை அண்டிக் கொள்ளுகிறோமோ, உண்மையே நம்பியிருக்கிறபடினால நம்முடைய நம்பிக்கை தேவன் மேலே, ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா எனக்கு நம்பிக்கை, நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாம், நீங்கள் தான்ப்பா எனக்கு உதவி, நீங்கள் தான்ப்பா எனக்கு அஸ்திபாரன்னு சொல்லி அவரை நம்பி இருக்கிறபடினால தேவன் அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். A perfect peace. The Lord God will guard them with a perfect peace. பூரண சமாதானத்துடனே. இந்த கால நேரத்தில் இந்த வசனத்தை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சற்று ஆராய்ந்து பாருங்கள், எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குது. How we are living, how about your lifestyle. நம்முடைய வாழ்க்கை நிலம் எப்படி இருக்குது? சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நிம்மதி இருக்குதா? குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல், போராட்டம் இல்லாமல் இருக்குதா? வீட்டுக்கு வாசப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி. வீட்டுக்கு வாசப்படி எப்படியோ ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைங்க உண்டாகி கொண்டே இருக்கும்.
ஆனாலும் தேவன் அது நிமித்தமாக நமக்கு சமாதானத்தை கொடுக்குறார். அதுக்கு மத்தியில் சமாதானத்தை கொடுக்குறார். நிரந்தர சமாதானம். உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லை. தேவ பிள்ளைக்கு நீ கர்த்தரை நம்பியிருப்ப, தேவனை முற்றிலுமாக சார்ந்திருப்ப. இந்த கால நேரத்தில் தேவன் உனக்கு சமாதானத்தை தருகிறார். அவரை நீ பற்றி கொள்வாயானால், அவரை அண்டிக் கொள்ளும் போது, அவருக்காய் நீ இருக்கும்போது, அவரையே நீ உறுதியை பற்றி கொள்ளும் போது தேவன் உன்னை சமாதானப்படுத்துகிற தேவன். தேவன் உன்னை சமாதானப்படுத்துவார். சமாதானம் இல்லாம இங்க அங்க அலைந்து திரிகிற எத்தனை வாலிப சகோதரர்கள் போதை வஸ்துகளுக்கு, குடிப்பழக்கத்துக்கு அடிமைதானம். அவங்கள விசாரித்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது, ஏன் இப்படி தவறான பழக்கம், எவ்வளவு நாளா இப்படி பழக்கம், எத்தனை வருஷமா நீங்க அகப்பட்டு இருக்கிறீங்க, ஏன் இப்படி போல ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லும்போது எடுத்த அவங்க சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, வாழ்க்கையில சமாதானமே இல்லை. we don't have peace in our life. So our attitude, our lifestyle has been changed. எங்கள் வாழ்க்கையின் நடைமுறை, எங்கள் நடத்தை மாறிடுச்சு. நாங்கள் தவறி போயிட்டோம், இடரல் ஆயிட்டோம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அப்படி போல நிலைமையில் அகப்பட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா? கர்த்தர் நிரந்தர சமாதானத்தை தருகிறவர். இயேசு கிறிஸ்து நிரந்தர சமாதானத்தை, இயேசு கிறிஸ்து நிம்மதியை தருகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரா சகோதரியா, இன்னைக்கு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இது வரைக்கும் இந்த இயேசு குறித்து நான் கேள்விப்படலை, இது வரைக்கும் எனக்கு யாரோ சமாதானத்தை கொடுப்பாங்கன்னு யோசனை பண்ணி கொண்டு இருந்தேன். இல்லை, இந்த இயேசு சமாதானத்தை கொடுக்குறான்னு அறிஞ்சிருக்கிறேன். இன்னைக்கு தான் புதுசாக இந்த வார்த்தையை நான் கேட்குறேன். இன்னைக்கு இந்த இயேசு என் வாழ்க்கையில் சமாதானத்தை தருவாரா, இயேசு நிம்மதியை தருவாரா, இந்த இயேசு எனக்கு கூட இருப்பாரான்னு சொல்லி அழுது புலம்புகிற தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைக்கு யாரா இருக்கட்டும், ஆண்டவர் உன்னை பாதுகாக்கிறவர், சமாதானத்தை தருகிறவர், நிம்மதியை நிரந்தரமாய் உனக்கு கூட இருந்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். The Lord will hold thy peace. கர்த்தருடைய சமூகத்தை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. தேவ சமூகத்தில் தீர்மானம், உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, அழுக. பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, மனைவிக்காக தேவ சமூகத்தில் கதறி அழும்போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்க யோசிக்கிறேன், உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதுடையவன், உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வீர். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த கால நேரத்துக்கு நன்றி. இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியை கண்டு கழித்த பிள்ளைங்களோட வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியோடு கூட இருக்கலாம். இந்த மறுபடியும் அந்த வார்த்தையை நான் ஹைலைட் பண்ணுறப்பா, அந்த பிள்ளைகளுக்கு என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை, அது நிமித்தமாக தான் என் வாழ்க்கை தவறி போச்சு, குடி பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன், போதை வஸ்துக்கு அடிமையாயிட்டேன், எனக்கு நல்ல ஆலோசனை சொல்லி என்னை நடத்துவதற்கு யாரும் இல்லைன்னு சொல்லி கேள்விக்குறியோடு இருக்கிற சகோதரா சகோதரி, தம்பி தங்கச்சி, ஐயா அம்மா, நீ யாராக இருக்கட்டும், இயேசு உனக்கு சமாதானத்தை தருகிறவர். அதற்குத்தான் இந்த உலகத்திற்கு பல வருஷத்துக்கு முன்பதாக கடந்து வந்தார் என்றதான காரியத்தை நம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.